பஸ்கா பண்டிகை கிறிஸ்துவின் மரணத்திற்கு அடையாளமாய் இருக்கிறது. பாவத்திற்கான ஒரு பரிகாரம் செய்யப்பட்டிருக்கிறது என்ற அறிவிற்குள்ளே தேசம் திரும்பி வந்தது. மோசேயின் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் கண்டெடுத்தபடினாலே தான் பஸ்காவை குறித்த காரியங்களை அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். இது மிக உன்னதமான ஒரு நேரம். இவ்வாறு கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் மக்கள் திரும்பியதற்கு காரணம் யோசியா. வேத ஆராய்ச்சியின் நாளாகம புத்தகத்தின் கடைசி செய்திக்காக காத்திருக்கும் அன்பர்களை இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் கடந்த செய்தியிலே 2 நாளாகமும் 34ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வரை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே இன்றும் அநேக படித்த மக்கள் கூட தேவன் மேலே நம்பிக்கை வைக்காமல் ராசி பலன்கள் மேலேயே நம்பிக்கையை வைத்திருக்கிறார்கள் என்றும், ஒரு தனி மனிதனோ அல்லது ஒரு தேசமோ கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காமல் போனால் தேவனுடைய நியாய தீர்ப்பு திடீரென்று வரும் என்றும், பிள்ளைகள் இளவயதாக இருக்கும்போது பெற்றோர் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தால் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அதே குணநலன்கள் வரும் என்றும், கர்த்தருடைய மதிப்பீட்டுக்கும் மனிதனுடைய மதிப்பீட்டுக்கும் வித்தியாசங்கள் அதிகமாக இருக்கிறது என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் 2 நாளாகமும் 34ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் 36ஆம் அதிகாரம் முடிய கற்றுக்கொள்ளலாமா? இந்த பாடத்திலே உய்த்தாள் யார்? அவள் சொன்னது என்ன? யோசியா காலத்திலே பஸ்கா எவ்வாறு ஆசரிக்கப்பட்டது? தேசத்தின் ஓய்வை குறித்து தேவன் சொன்னது என்ன என்பதை கற்றுக்கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். அருமையான நேயர்களே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே 2 நாளாமும் 34ஆம் அதிகாரத்திலே யோசியா ராஜாவின் காலத்திலே உண்டான எழுப்புதலை குறித்து பார்க்க தொடங்கினோம். தேவனாய கர்த்தரின் ஆலயம் பழுது பார்க்கப்பட்ட பொழுது கர்த்தருடைய நியாயப்பிரமாண புத்தகத்தை கண்டெடுத்தார்கள். ராஜாவிற்கு முன் அது வாசிக்கப்பட்ட பொழுது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, எனக்காக இஸ்ரவேலிலும் யூதாவிலும் மீதியானவர்களுக்காகவும் கர்த்தரிடத்திலே விசாரியுங்கள். நம்முடைய பிதாக்கள் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாதபடினாலே நம்மேலே கோபம் உண்ட கர்த்தருடைய உக்கிரம் பெரியது என்று கூறினான். தொடர்ந்து அங்கே என்ன நடக்கிறது பார்ப்போம். 2 நாளாமும் 34ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்கள். அப்பொழுது இல்க்கியாவும் ராஜா அனுப்பின மற்றவர்களும் அஸ்ராவின் குமாரனாகிய திக்வாதின் மகனான சல்லும் என்னும் வஸ்திரசாலை விசாரிப்புக்காரன் மனைவியாகிய உல்தாள் என்னும் தீர்க்கதரிசியானவளிடத்திற்கு போனார்கள். அவள் எருசலேமில் 2ஆம் வகுப்பிலே குடியிருந்தாள். அவளோடே அதை பற்றி பேசினார்கள். அவள் இவர்களை நோக்கி, உங்களை என்னிடத்தில் அனுப்பினவருக்கு நீங்கள் சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் உரைக்கிறதாவது, அரண்மனையிலே பயன்படுத்தும் வஸ்திரங்கள், விரிப்புகள் எல்லாவற்றையும் பொறுப்போடு பாதுகாக்கும் ஒருவருடைய மனைவி ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தாள். ராஜா கூறிய காரியத்தை அவளிடத்திலே அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை என்ன என்பதை அவள் யோசியாவிற்கு எடுத்துச் சொல்கிறாள். 2 நாளாமும் 34ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்களை பாருங்கள். இதோ யூதாவின் ராஜாவுக்கு முன்பாக வாசிக்கப்பட்ட புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற சகல சாபங்களுமாகிய பொல்லாப்பை நான் இந்த ஸ்தலத்தின் மேலும் இதன் குடிகளின் மேலும் வரப்பண்ணுவேன். அவர்கள் என்னை விட்டு தங்கள் கைகளின் கிரியைகள் எல்லாவற்றிலும் எனக்கு கோபம் உண்டாக்க வேறே தேவர்களுக்கு தூபம் காட்டினபடியினால் என் உக்கிரம் அவிந்து போகாதபடி இந்த ஸ்தலத்தின் மேல் இறங்கும் என்று கர்த்தர் உரைக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே யோசியாவிற்கு தனிப்பட்ட விதத்திலே தேவன் ஒரு செய்தியை இந்த தீர்க்கதரிசி மூலமாய் கொடுக்கிறார். அதைத்தான் 26 முதல் 28 வரை உள்ள வசனத்திலே நாம் பார்க்கிறோம். கவனிங்கள், வாசிக்கிறேன். 2 நாளாமும் 34, 26 முதல் 28 வரை. கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறதற்கு உங்களை அனுப்பின யூதாவின் ராஜாவினிடத்தில் நீங்கள் போய், நீ கேட்ட வார்த்தைகளை குறித்து இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இந்த ஸ்தலத்திற்கும் அதன் குடிகளுக்கும் விரோதமாக தேவன் சொன்ன அவருடைய வார்த்தைகளை நீ கேட்கையில் உன் இருதயம் இளகி, எனக்கு முன்பாக நீ உன்னை தாழ்த்தி, எனக்கு முன்பாக பணிந்து, உன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு எனக்கு முன்பாக அழுதபடியினால் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இதோ, நான் இந்த ஸ்தலத்தின் மேலும்
இதன் குடிகளின் மேலும் வரப்பண்ணும் எல்லா பொல்லாப்பையும் உன் கண்கள் காணாதபடிக்கு நீ சமாதானத்தோடே உன் கல்லறையில் சேர்த்து கொள்ளப்பட நான் உன்னை உன் பிதாக்களண்டையிலே சேர பண்ணுவேன் என்றார் என்று சொன்னாள். அவர்கள் ராஜாவுக்கு மறு செய்தி கொண்டு போனார்கள். அதாவது, இந்த ஜனங்களை நான் நியாயம் தீர்ப்பேன், ஆனால் உன்னுடைய மரண நாளுக்கு பின்னர் தான் அது செய்யப்படும். வசனங்கள் 29 முதல் 31 வரை பாருங்கள். அப்பொழுது ராஜா யூதாவிலும் எருசலேமில் உள்ள மூப்பரை எல்லாம் அழைப்பித்து கூடி வரச் செய்து, ராஜாவும் சகல யூதா மனுஷரும் எருசலேமின் குடிகளும் ஆசாரியரும் லேவியரும் பெரியோர் முதல் சிறியோர் மட்டுமுள்ள சகலருமாய் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனார்கள். கர்த்தருடைய ஆலயத்திலே கண்டெடுக்கப்பட்ட உடன்படிக்கை புத்தகத்தின் வார்த்தைகளை எல்லாம் அவர்கள் காதுகள் கேட்க வாசித்தான். ராஜா தன் ஸ்தானத்திலே நின்று அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிற உடன்படிக்கையின் வார்த்தைகளின்படியே தான் செய்வதனாலே கர்த்தரை பின்பற்றி நடப்பேன் என்றும் தன் முழு இருதயத்தோடும் தன் முழு ஆத்மாவோடும் அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் கைக்கொள்வேன் என்றும் கர்த்தருடைய சந்நிதியில் உடன்படிக்கை பண்ணி. அருமையானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு கூட உறவாடும் பொழுது, கர்த்தர் நம்மோடு பேசும் பொழுது, நாமும் எப்பொழுதும் நேரடியாக காரியங்களை சிந்திக்கவும் தீர்மானம் எடுக்கவும் பேச வேண்டியவர்களுமாய் இருக்கிறோம். இன்னும் நம்முடைய காலத்திலே ஒரு எழுப்புதல் உண்டாகலாம். ஆனால் முதலாவது மக்கள் கர்த்தருடைய வசனத்திற்கு நேரே திரும்ப வேண்டும். அப்பொழுதுதான் நம்மை படைத்த கடவுள் நாம் எதை செய்ய விரும்புகிறார் என்பதை குறித்து நம்மோடு கூட பேசுவார். அது மட்டுமல்ல, கர்த்தருடைய ஜனங்கள் என்று அழைக்கப்படுகிற அனைவருமே முழு அர்ப்பணிப்போடு வாழுகிறவர்களாக இருக்க வேண்டும். இந்நாட்களிலே நாம் பல இடங்களிலே பார்க்கிற அரைகுறையான அர்ப்பணிப்பு பயனில்லை. உலகத்தோடும் ஒத்து வாழ வேண்டும், தேவனோடும் வாழ வேண்டும் என்பது சரிப்பட்டு வராது. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவராலும் கூடாது. மிக திட்டமும் தெளிவுமாக இந்தந்த காரியத்திலே இப்படி நான் கர்த்தருக்காக வாழ்வேன் என்ற அர்ப்பணிப்பு நம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். அவ்வாறு விசுவாசிகள் தங்களை அர்ப்பணிக்கும் பொழுது ஆவியானவர் மிக அற்புதமாக அசைவாட முடியும். 2 நாளாகமம் 35ஆம் அதிகாரத்திலே பஸ்கா பண்டிகை ஆசரிக்கப்பட்டது குறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த குறிப்பிட்ட சந்ததியினருக்கு அது மிக புதிய ஒரு அனுபவம். மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே எழுதப்பட்டிருந்த காரியங்களை யோசியா மிக கவனமாக பின்பற்றினான். இன்று நிகழ்ச்சி நிறைவடைந்த பின்னர் சற்று கவனமாக உட்கார்ந்து 2 நாளாகமம் 35ஆம் அதிகாரம் முதல் 15 வசனங்களை வாசித்து பாருங்கள். இப்பொழுது நாம் 16 முதல் 19 வரை வாசிப்போம். 2 நாளாகமம் 35:16 முதல். அப்படியே ராஜாவாகிய யோசியாவினுடைய கட்டளைப்படி பஸ்காவை ஆசரிக்கிறதற்கும் கர்த்தருடைய பலிபீடத்தின் மேல் சர்வாங்க தகன பலிகளை இடுகிறதற்கும் அடுத்த கர்த்தருடைய ஆராதனை எல்லாம் அன்றைய தினம் திட்டமாய் செய்யப்பட்டது. அங்கே வந்திருந்த இஸ்ரவேல் புத்திரர் அக்காலத்தில் பஸ்காவையும் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையையும் 7 நாளளவும் ஆசரித்தார்கள். தீர்க்கதரிசியாகிய சாமுவேலின் நாள் தொடங்கி இஸ்ரவேலிலே அப்படி கொத்த பஸ்கா ஆசரிக்கப்படவில்லை. யோசியாவும் ஆசாரியரும் லேவியரும் யூதா அனைத்தும் இஸ்ரவேலில் வந்திருந்தவர்களும் எருசலேமின் குடிகளும் ஆசரித்த பஸ்காவைப் போல இஸ்ரவேல் ராஜாக்களில் ஒருவரும் ஆசரித்ததில்லை. யோசியாவுடைய ராஜ்யபாரத்தின் 18ஆம் வருஷத்திலே இந்த பஸ்கா ஆசரிக்கப்பட்டது. பஸ்கா பண்டிகையானது கிறிஸ்துவின் மரணத்திற்கு அடையாளமாய் இருக்கிறது. பாவத்திற்கான ஒரு பரிகாரம் செய்யப்பட்டிருக்கிறது என்ற அறிவிற்குள்ளே தேசம் திரும்பி வந்தது. மோசேயின் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் கண்டெடுத்தபடினாலே தான் பஸ்காவை குறித்த காரியங்களை அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். இது மிக உன்னதமான ஒரு நேரம். கர்த்தருடைய கண்ணோட்டத்திலே இந்த பஸ்காவை குறித்து அவர் சொல்லும் பொழுதுதான் சாமுவேலின் தீர்க்கதரிசியாகிய சாமுவேலின் நாள் தொடங்கி இஸ்ரவேலிலே அப்படி கொத்த பஸ்கா ஆசரிக்கப்படவில்லை என்று பார்க்கிறோம். இவ்வாறு கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக மக்கள் திரும்பியதற்கு முக்கியமான காரணம் யோசியா. இப்பொழுது யோசியாவின் மரணத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். யோசியாவை போன்ற தேவனுக்கு பயந்த மனிதனுடைய வாழ்க்கையிலேயும் அவர்கள் தவறு செய்ய முடியும். பாருங்கள், 2 நாளாகமம் 35ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள். யோசியா தேவாலயத்திற்கு அடுத்ததை திட்டப்படுத்தின இந்த எல்லா நடவடிக்கைகளுக்கும் பின்பு எகிப்தின் ராஜாவாகிய நேகோ ஐபிராத்து நதியோரமான கர்மேமிஸ் பட்டணத்தின் மேல் யுத்தம் பண்ண வந்தான். அப்பொழுது யோசியா அவனுக்கு விரோதமாய் யுத்தம் செய்ய புறப்பட்டான். அவன் இவனிடத்துக்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி, யூதாவின் ராஜாவே, எனக்கும் உமக்கும் என்ன? நான் இப்பொழுது உமக்கு விரோதமாய் அல்ல, என்னோடே யுத்தம் பண்ணுகிற ஒருவனுக்கு விரோதமாய் போகிறேன். நான் தீவிரிக்க வேண்டுமென்று தேவன் சொன்னார். தேவன் என்னோடு இருக்கிறார். அவர் உம்மை அழிக்காதபடிக்கு
அவருக்கு எதிரிடை செய்வதை விட்டுவிடும் என்று சொல்லச் சொன்னான். கவனித்தீர்களா? தெளிவாக அந்த அரசன் கூறினாலும் யோசியா தன்னுடைய வீட்டிலே இருக்க சம்மதியாமல் தேவையில்லாமல் யுத்தத்திற்கு சென்றான். நடந்தது என்ன பாருங்கள். வசனங்கள் 23 முதல் 25 வரை வாசிக்கிறேன். வில் வீரர் யோசியா ராஜாவின் மேல் அம்பெய்தார்கள். அப்பொழுது ராஜா தன் ஊழியக்காரரை நோக்கி, என்னை அப்புறம் கொண்டு போங்கள், எனக்கு கொடிய காயம் பட்டது என்றான். அப்பொழுது அவனுடைய ஊழியக்காரர் அந்த இரதத்தின் மேலிருந்த அவனை இறக்கி அவனுக்கு இருந்த 2வது இரதத்தின் மேல் ஏற்றி அவனை எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவன் மரணம் அடைந்து தன் பிதாக்களின் கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டான். யூதாவிலும் எருசலேமிலும் உள்ள யாவரும் யோசியாவுக்காக துக்கம் கொண்டாடினார்கள். எரேமியா யோசியாவின் மேல் புலம்பல் பாடினான். சகல பாடகரும் பாடகிகளும் இந்நாள் வரைக்கும் தங்கள் புலம்பல்களில் யோசியாவின் மேல் பாடுகிறார்கள். அவைகள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலிலே வழங்கி வருகிறது. அவைகள் புலம்பலின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, யோசியா ஒரு நல்ல அரசன்தான், ஒரு சிறந்த அரசன்தான். ஒரு அற்புதமான எழுப்புதலுக்கு தேவன் அவனை பயன்படுத்தினார். ஆனால் அவனுடைய முடிவு பரிதாபமானதாகிவிட்டது. இப்பொழுது யூதாவின் மேலே தேவனுடைய நியாய தீர்ப்பு வரப்போகிறது. 2 நாளாமும் 36ஆம் அதிகாரத்திற்குள்ளே கடந்து செல்கிறோம். இங்கே யூதா ராஜ்யத்திற்கான நாட்கள் எண்ணப்பட்டு விட்டன என்று பார்க்கிறோம். யோசியாதான் யூதா ராஜ்யத்தின் கடைசி நல்ல அரசன். அவனை தொடர்ந்து வந்த அத்தனை பேரும் கேடானவர்கள். அவருடைய ராஜ்யபாரமானது நியாய தீர்ப்பை துரிதப்படுத்தியது என்று சொல்லலாம். தேவனை குறித்த அவருடைய எண்ணத்தை குறித்து மிக குறைவாகவே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. மொத்தத்திலே சொல்லப்போனால் அவருடைய ஆட்சியானது தேசத்தை துரிதமாக பாழாக்கியது. 2 நாளாமும் 36ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். அப்பொழுது ஜனங்கள் யோசியாவின் குமாரனாகிய யோவாகாசை அழைத்து அவனை எருசலேமிலே அவன் தகப்பன் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினார்கள். யோவாகாஸ் ராஜாவாகிற போது 23 வயதாயிருந்து 3 மாதம் எருசலேமில் அரசாண்டான். அவன் எருசலேமில் அரசாளாதபடிக்கு எகிப்தின் ராஜா அவனை தள்ளிவிட்டு தேசத்தின் மேல் 100 தாலந்து வெள்ளியும் 1 தாலந்து பொன்னுமான தண்டத்தை சுமத்தி, யோசியாவின் குமாரனாகிய யோவாகாசை அரசனாகிறாதபடி எகிப்தின் ராஜா வந்து தள்ளிவிட்டான். 4ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது அவனுடைய அண்ணனாகிய எலியாக்கீமை யூதாவின் மேலே ராஜாவாக்கினான். அவன் பெயரையும் யோயாக்கீம் என்று மாற்றிவிட்டான். எகிப்தின் ராஜாவாகிய நேகோ யோவாகாசை எகிப்திற்கு கொண்டு போய்விட்டான். தொடர்ந்து 5 முதல் 7ஆம் வசனம் வரை பார்ப்போம். யோவாக்கீம் ராஜாவாகிற போது 25 வயதாயிருந்து 11 வருஷம் எருசலேமில் அரசாண்டு தன் தேவனாய கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அவனுக்கு விரோதமாக பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் வந்து அவனை பாபிலோனுக்கு கொண்டு போக 2 வெண்கல சங்கிலியால் அவனை கட்டினான். கர்த்தருடைய பலிபீடத்தின் பனிமூட்டுகளிலும் சிலவற்றை நேபுகாத்நேச்சார் பாபிலோனுக்கு கொண்டு போய் அவைகளை பாபிலோனில் உள்ள தன்னுடைய கோவிலிலே வைத்தான். கவனித்தீர்களா? இந்த யோயாக்கீம் ராஜாவாகிற போது 25 வயதாக இருந்தான். 11 வருஷம் எருசலேமிலே அரசாண்டான். அவனும் தேவனுடைய பார்வையிலே பொல்லாப்பானதை செய்தான். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் வந்து அவனை பாபிலோனுக்கு கொண்டு போக 2 வெண்கல சங்கிலினாலே கட்டினான். அது மட்டுமல்ல, நேபுகாத்நேச்சார் கர்த்தருடைய ஆலயத்தின் பனிமூட்டுகளிலேயும் சிலவற்றை பாபிலோனுக்கு கொண்டு போய்விட்டான். இதை கொண்டு போய் பாபிலோனில் உள்ள தனது கோவிலிலே வைத்தான் என்று வாசிக்கிறோம். யோயாக்கீமை தொடர்ந்து அவனுடைய குமாரனான யோயாக்கீன் ராஜாவானான். அவனை குறித்த ஒரு வசனத்தை வாசிப்போம். 2 நாளாமும் 36 9ஆம் வசனம். யோயாக்கீன் ராஜாவாகிற போது 8 வயதாயிருந்து 3 மாதமும் 10 நாளும் எருசலேமில் அரசாண்டு கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். கவனித்தீர்களா? இவனுடைய ஆளுகை காலம் 3 மாதமும் 10 நாட்களுமே. பின்னர் யோயாக்கீனையும் கர்த்தருடைய ஆலயத்தின் திவ்யமான பனிமூட்டுகளையும் பாபிலோனுக்கு கொண்டு போகும்படியாக நேபுகாத்நேச்சார் செயல்பட்டான். அப்படி யோயாக்கீன் பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்ட பிறகு அவனுடைய இடத்திலே அவனுடைய சித்தப்பாவான சிதேக்கியா யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் ராஜாவாக்கப்பட்டான். இந்த சிதேக்கியா ராஜாவான போது 21 வயதாய் இருந்தான். ஆனால் 11ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறது போல அவன் 11 வருஷம் எருசலேமிலே அரசாண்டான். தொடர்ந்து அங்கே என்ன நடக்கிறது பாருங்கள். 2 நாளாமும் 36 12 முதல் 14 வரை வாசிக்கிறேன். தன் தேவனாய கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அவன் கர்த்தருடைய வாக்கை உரைத்த எரேமியா என்கிற தீர்க்கதரிசிக்கு முன்பாக தன்னை தாழ்த்தவில்லை.
தேவன் மேல் தன்னை ஆணையிடுவித்துக் கொண்ட நேபுகாத்நேச்சார் என்னும் ராஜாவுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தரிடத்திற்கு திரும்பாதபடிக்கு தன் கழுத்தை அழுத்தமாக்கி தன் இருதயத்தை கடினப்படுத்தினான். ஆசாரியரில் பிரதானமானவர்கள் யாவரும் ஜனங்களும் கூடி புறஜாதிகளுடைய சகல அருவருப்புகளின்படியும் மிகவும் துரோகம் பண்ணி கர்த்தர் எருசலேமிலே பரிசுத்தம் பண்ணின அவருடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தினார்கள். இந்த 14ஆம் வசனம் எத்தனை வேதனையான ஒரு காரியத்தை சொல்லுகிறது கவனித்தீர்களா? பிரியமானவர்களே, எப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய வசனம் மக்களால் மறக்கப்படுகிறதோ அப்பொழுது நிச்சயமாக மக்கள் கர்த்தரை விட்டு தூரம் போவார்கள். ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வசனத்திற்கு இடம் கொடுக்காமல் செல்லும் பொழுது அவன் கர்த்தரை விட்டு தூரமாக போகிறான். ஒரு திருச்சபையிலே கர்த்தருடைய வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படாமல் போகும்பொழுது அது உலகத்தைப் போல மாறிவிடுகிறது. ஒரு தேசம் கர்த்தருடைய வார்த்தையை அறியாமல் வாழும் பொழுது அது தேவனை விட்டு மிக மிக தூரமாகவே செல்கிறது. ஏனென்றால் வேத வசனம் நம்மை பாவத்தை விட்டு தூரமாக்குகிறது, அல்லது பாவம் வேதத்தை விட்டு நம்மை தூரமாக்குகிறது. எனவேதான் ஒவ்வொருவரும் வேத வசனத்தை அறிந்து கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அதன் மூலமாய் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க வேண்டும், கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தொடர்ந்து வருகிற வேத பகுதியிலே நேபுகாத்நேச்சர் இவ்வாறு எருசலேமிற்கு வந்து எருசலேமை அழித்து யூதா ஜனங்களை சிறைப்பிடித்து கொண்டு போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை குறித்து கர்த்தர் சொல்வதை கவனமாக கேளுங்கள். வாசிக்கிறேன். 2 நாளாமும் 36ஆம் அதிகாரம் 15 முதல் 20 வரை. அவர்களுடைய பிதாக்களின் தேவனாய கர்த்தர் தமது ஜனத்தையும் தமது வாசஸ்தலத்தையும் காப்பதற்கான இரக்கமுள்ளவராயிருந்தபடியால் அவர்களிடத்துக்கு தம்முடைய ஸ்தானாபதிகளை ஏற்கனவே அனுப்பினார். ஆனாலும் அவர்கள் தேவனுடைய ஸ்தானாபதிகளை பரியாசம் பண்ணி அவருடைய வார்த்தைகளை அசட்டை செய்து அவருடைய தீர்க்கதரிசிகளை நிந்தித்தபடியால் கர்த்தருடைய உக்கிரம் அவருடைய ஜனத்தின் மேல் மூண்டது, சகாயமில்லாமல் போயிற்று. ஆதலால் அவர் அவர்கள் மேல் கல்தேயரின் ராஜாவை வரப்பண்ணினார். அவன் அவர்கள் வாலிபரை அவருடைய பரிசுத்தமான ஆலயத்திலே பட்டயத்தினால் கொண்டு வாலிபரையும் கன்னியாஸ்திரீகளையும் முதியோரையும் விருத்தாப்பியரையும் தப்ப விடவில்லை. எல்லாரையும் தேவன் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் தேவனுடைய ஆலயத்தின் பெரிதும் சிறிதுமான பனிமூட்டுகள் அனைத்தையும் கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களும் ராஜாவுக்கும் அவன் பிரபுக்களுக்கும் இருந்த பொக்கிஷங்களுமாகிய அனைத்தையும் பாபிலோனுக்கு கொண்டு போனான். அவர்கள் தேவனுடைய ஆலயத்தை தீக்கொளுத்தி எருசலேமின் அலங்கத்தை இடித்து அதன் மாளிகைகளை எல்லாம் அக்கினியால் சுட்டெரித்து அதிலிருந்த திவ்யமான பனிமுட்டுகளை எல்லாம் அழித்தார்கள். பட்டயத்திற்கு தப்பின மீதியானவர்களை அவன் பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து போனான். பெர்சியா ராஜ்யபாரம் ஸ்தாபிக்கப்படும் மட்டும் அங்கே அவர்கள் அவனுக்கும் அவன் குமாரருக்கும் அடிமைகளாயிருந்தார்கள். அடுத்த வசனத்திலே கர்த்தருடைய நியாய தீர்ப்பிற்கான அடுத்த காரணத்தை நாம் பார்க்கிறோம். இதுவும் மிகவும் ஆர்வம் தரக்கூடிய ஒன்று. பாருங்கள், 2 நாளாமும் 36:21. கர்த்தர் எரேமியாவின் வாயினாலே சொன்ன வார்த்தை நிறைவேறும்படிக்கு தேசம் தன்னுடைய ஓய்வு வருஷங்களை ரம்மியமாய் அனுபவித்து தீர்மட்டும் அது பாழாய் கிடந்த நாளெல்லாம், அதாவது 70 வருஷம் முடியும் மட்டும் ஓய்ந்திருந்தது. கவனித்தீர்களா? தேவன் ஒரே கல்லிலே 2 மாங்காய்களை அடிக்கிறார் என்று சொல்லலாம். தேவன் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதற்கு பல காரணங்கள் இருக்கும். முதலாவதாக, அந்த யூதா ஜனங்கள் தீர்க்கதரிசிகளை புறக்கணித்தார்கள். அவர்கள் கடனாக கொடுக்கப்பட்ட காலத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இந்த குறிப்பிட்ட காலத்திற்கு 100 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே அவர்களை அவர் சிறையிருப்பிற்குள்ளே அனுப்பியிருக்க வேண்டும். ஆனால் கிருபையாக காலங்களை கூட்டி கொடுத்தார். இன்றைக்கு நம்முடைய பூமி தேவன் கூட்டி கொடுக்கப்பட்ட கிருபையின் காலத்திலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. மனிதனுடைய பாவத்தை குறித்து இன்னும் தேவன் எத்தனை ஆண்டுகள் பொறுத்து கொண்டு இருப்பாரோ நமக்கு தெரியாது. யூதாவை பொறுத்தமட்டிலேயும் அவருடைய நேரம் வந்துவிட்டது. இனி அங்கே வேறு எந்த பரிகாரமும் செய்யப்பட முடியாது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் வாழுகிற நம்முடைய உலகம், நம்முடைய தேசம் இன்னமும் எவ்வளவு காலம் வாழுமோ நாம் அறியோம். இரண்டாவதாக, 490 ஆண்டுகள் இஸ்ரவேல் தேசத்திலே ஓய்வு வருடங்களை அவர்கள் அனுசரிக்கவில்லை. ஞாபகம் இருக்கிறதா? தேசத்தை குறித்து தேவன் கூறியிருந்த கட்டளையை அவர்கள் மீறினார்கள். இந்த பூமியிலே அவர்கள் காலடி எடுத்து வைக்கும் முன்னதாகவே இதை குறித்து தேவன் மிக தெளிவாக கட்டளை கொடுத்திருந்தார். லேவியராமத்தை படிக்கும் பொழுது அதை குறித்து நாம் கற்றுக்கொண்டோம். ஒருவேளை அது உங்களுக்கு ஞாபகம் இல்லை என்றால் நான் இப்பொழுது உங்களுக்காக அந்த வேத பகுதியை மீண்டுமாக வாசிக்க விரும்புகிறேன். குறித்துக் கொள்ளுங்கள். லேவியராமம்
25ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்கள். கர்த்தர் சீனாய் மலையில் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்திலே நீங்கள் போய் சேர்ந்திருக்கும் போது தேசம் கர்த்தருக்கு என்று ஓய்வு கொண்டாட வேண்டும். 6 வருஷம் உன் வயலை விதைத்து உன் திராட்சை தோட்டத்தை கிளை கழித்து அதன் பலனை சேர்ப்பாயாக. 7ஆம் வருஷத்திலோ கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் ஓய்வு தேசத்திற்கு இருக்க வேண்டும். அதில் உன் வயலை விதைக்காமலும் உன் திராட்சை தோட்டத்தை கிளை கழிக்காமலும் தானாய் விளைந்து பயிரானதை அறுக்காமலும் கிளை கழிக்காதே விட்ட திராட்சை செடியின் பழங்களை சேர்க்காமலும் இருப்பாயாக. தேசத்துக்கு அது ஓய்வு வருஷமாயிருக்க கடவது. ஜனங்களுடைய இச்சையினாலே தேசம் தனது ஓய்வு ஆண்டுகளை அனுபவிக்க முடியாமல் போனது. வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், தேவன் கட்டளை கொடுத்தது போல ஒவ்வொரு 7வது ஆண்டும் பூமிக்கு அவர்கள் ஓய்வு கொடுக்கவில்லை. அதை குறித்து தேவன் மறந்து போய்விட்டார். அதை குறித்து தேவன் செயல்படவில்லை என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். இவ்வாறாக 490 ஆண்டுகள் அவர்கள் செயல்பட்டு விட்டார்கள். இப்பொழுது கர்த்தர் என்ன சொல்கிறார்? உங்களை இந்த தேசத்தை விட்டு நான் 70 ஆண்டுகள் துரத்தப் போகிறேன். அப்பொழுது தேசம் தன் ஓய்வு வருடங்களை அனுபவிக்கும் என்று சொல்கிறார். இந்த காரணத்தினாலே தான் அவர்கள் சிறையிருப்பு 70 ஆண்டு காலம் சென்றது. இது குறிப்பிடத்தக்க ஒரு சத்தியம் பிரியமானவர்களே. தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். நினைவிருக்கிறதா? கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்று வாசித்தோம். தேவன் கூறியது போலவே 70 ஆண்டுகள் ஜனங்கள் சிறையிருப்பிலே இருந்தார்கள். 4ஆம் புத்தகத்திலே நாம் பார்க்கும் பொழுது, பொதுவாக யூதா ராஜ்யமானது கீழ் நோக்கி சென்று கொண்டிருந்தாலும் 5 எழுப்புதலின் காலத்தை குறித்து, புதுப்பித்தலின் காலத்தை குறித்து, உயிர் மீட்சியின் காலத்தை குறித்து நாம் பார்த்தோம். ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் ஒரே குறிப்பிட்ட காரியம் திரும்ப திரும்ப நடந்ததை நீங்கள் கவனித்திருக்கலாம். ஆசாவின் காலத்திலே மனம் திரும்பி கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். யோசபாத்தின் காலத்திலே மனம் திரும்பி கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். யோவாசின் காலத்திலே மக்கள் மனம் திரும்பி கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். எசேக்கியாவின் காலத்திலேயும் அவர்கள் மனம் திரும்பி கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். இறுதியாக யோசியாவின் காலத்திலேயும் கர்த்தருடைய வார்த்தை கண்டெடுக்கப்பட்ட பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். ஒவ்வொரு முறையும் கர்த்தருடைய வார்த்தைக்கு திரும்பிய பொழுதெல்லாம் ஒரு மனம் திரும்புதலை யூதா ஜனங்களுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். ஆனாலும் தேசமானது அந்த மறுமலர்ச்சியிலே சிறிது காலமே தங்கியிருந்தது. 4ஆம் புத்தகம் ஒரு துக்க தொனியிலே முடிவடையவில்லை. நாளையை குறித்த ஒரு பிரகாசமான செய்தியோடு தான் முடிவடைகிறது. பாருங்கள், 2 நாளாகமம் 36ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்கள். எரேமியான் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன், பரலோகத்தின் தேவனாய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டுவிக்கும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவன் போகட்டும், அவனுடைய தேவனாய கர்த்தர் அவனோடு இருப்பாராக என்று பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அறிவிக்கிறார் என்று தன் ராஜ்யம் எங்கும் எழுதி அனுப்பி விளம்பரம் பண்ணினான். இந்த சரித்திரமானது எஸ்ரா புத்தகத்தின் ஆரம்பத்திலேயும் நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் எஸ்ரா சரித்திரப்படி இதை தொடர்ந்து வரும் புத்தகம். தேவன் தனது ஜனங்களை சிறையிருப்பிற்குள்ளே அனுப்பினாலும் அவர்களை முற்றிலுமாக அவர் மறந்து விடவில்லை. இது எத்தனை அற்புதமானது இல்லையா? தேவன் கிருபை உள்ளவர், அவர் மாறாதவர். இன்றைக்கும் தேவன் அதே கிருபையோடு இருக்கிறார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய வார்த்தைகள் மூலமாக அவர் நம்மோடு பேசும் வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் நாம் கேட்கும் பொழுது அதற்கு கீழ்ப்படிய நம்மை அர்ப்பணிப்போமா? சிறிது காலம் வேத வசனத்திற்கு வாழ்க்கையில இடம் கொடுத்துவிட்டு பின்னர் அதை மறந்து போவோம் என்றால் நாமும் யூதா ஜனங்களைப் போல பின்வாங்கி போவதற்கான எல்லா வாய்ப்புகளும் உண்டு. எனவேதான் ஒவ்வொரு நாளும் நாம் காலையிலே கர்த்தருடைய வசனத்திற்கு நேராக திரும்ப வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவருடைய சத்தத்தை கேட்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவருடைய வழிநடத்தலை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவருடைய ஆலோசனையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய எச்சரிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் நம்மை உற்சாகப்படுத்துவதையும் நாம் அனுபவிக்க வேண்டும். இவ்வாறு கர்த்தரோடு நெருங்கி ஜீவிக்கும் பொழுது நாம் அனுதினமும் அவருடைய பிள்ளைகளாய் நிலைத்திருக்க அது உதவி செய்யும். நம்முடைய வாழ்க்கையிலே அனுதினமும் காலையிலே ஆண்டவரோடு காத்திருக்க, ஆண்டவருடைய பாதத்திலே அவருடைய வசனங்களை கற்றுக்கொள்ள, அவரோடு நம்முடைய காரியங்களை பேச நாம் நேரம் எடுத்துக்கொள்கிறோமா? ஜெபம் செய்வோம்.
எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, யூதா ஜனங்கள் உம்மை விட்டு தூரம் போன பொழுதெல்லாம் அவ்வப்பொழுது அவர்கள் உம்முடைய வார்த்தைக்கு நேராய் திரும்புவதற்கு கொடுத்த வாய்ப்புகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆனாலும் அந்த எழுப்புதல் எல்லாம் சில காலங்களிலே மங்கி போனதைப் போல இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அது மங்கி போய் விடாதபடி அனுதினமும் உம்முடைய வசனத்திற்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கவும், அனுதினமும் உம்முடைய சத்தியத்தின் மையத்திலே நாங்கள் வாழவும் எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நிகழ்ச்சிகளை யார் யார் எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும், அவருடைய வாழ்க்கையின் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும், உம்முடைய பாதத்திலே வரும்பொழுதெல்லாம் நீர் அவர்களோடு பேசுகிற ஜீவனுள்ள ஆண்டவராக இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. உம்முடைய வசனத்திலே அவர்கள் அனுதினமும் வழி நடக்க அவர்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்பர்களே, இன்று நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்கள் சற்றே ஞாபகப்படுத்திக் கொள்வோமா? கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்ற அர்ப்பணிப்பு நாம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். அப்படி நாம் செய்யும்போது ஆவியானவர் மிக அற்புதமாக அசைவாட முடியும். தேவனுக்கு பயந்து நடக்கிற மனிதனும் தவறு செய்வதற்கு இடமுண்டு. வேதவசனம் நம்மை பாவத்தை விட்டு தூரமாக்கும், அல்லது பாவம் நம்மை வேதவசனத்தை விட்டு தூரமாக்கும். தேவன் எதை செய்தாலும் அதற்கு பல காரணங்கள் இருக்கும். நாம் அடுத்த நிகழ்ச்சி முதல் 1 கொரிந்தியர் நிருபத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம். எனவே நீங்களும் உங்களை சார்ந்தவர்களும் ஆயத்தமாகும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். யோவேல் 2:32.